இனிஷியலி உங்களுக்கு அந்த ஆசை இருந்ததா? யூ வாண்ட் டு பி an ஆக்டர் அப்படின்றது இருந்ததா? இல்லை, எனக்கு ஜீரோ. எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு யாரும் கேட்கல. அவங்க சொல்கிறாங்க, நான் பண்ணேன், அவ்வளோதான். ப்ளூ ஸ்டாருக்கு முன்னாடி இருந்த பிருத்திவி, ப்ளூ ஸ்டாருக்கு அப்புறம் இருந்த பிருத்திவி, வாட் யூ சேஞ்ச்ட், வாட் யூ லேர்ன்ட்? ப்ளூ ஸ்டார் சூப்பர் படம். நான் அதை பற்றி கிரிட்டிசைஸ் பண்ணல. நான் சொல்கிறது இதுதான் நான் 20 வருஷமாக பண்ணியிருந்தேன். பட் இப்போ தான் அந்த ரெகக்னேஷன் கிடைக்குது. முன்ன வந்து சரி இந்த படம் நல்லா இருக்குது பண்ணலாம் அப்படின்றது இருந்துச்சு. இல்லை கொஞ்சம் சுமாராக இருந்தால் கூட பண்ணிடலாம் அப்படின்னு இருந்துச்சு. இப்போ அப்படி இல்லை. அண்ட் எனக்கு ரொம்ப சந்தோஷம். தனுஷ் சார் வந்து படம் பார்த்துட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன், புத்தியில் நான் செம்மையாக பண்ணியிருக்கேன்னு சொன்னால் ரொம்ப அது ஒரு மாதிரி ஈவெண்ட்லேயும் ரொம்ப நல்லா பேசினார். ஐ திங்க் வி மிஸ் தட். ஏன்னா இன்னும் டிவி டெலிகாஸ்ட் ஆகாதனால நாங்கள் இன்னும் அதை பார்க்கல. பட் சம்திங் அங்கே உங்களுக்கு ரொம்ப மெமரபிளாக இருந்த மாதிரி அந்த அந்த ஈவெண்ட் ஆடியோ வந்து எல்லாரை பற்றி சொல்லும் போது ஜென்ரலாக சொல்லியிருக்கலாம். பட் என்ன ஸ்பெசிஃபிக்காக சொல்லும்போது ஒரு நாள் வந்து ஷெட்யூல் ரேப் அப்போ படத்துக்கு கூப்பிட்டு போனார். அவர் வந்து ஒரு பயங்கர ஹாரர் படத்தோட ஃபேன். ஓகே ஓகே. பேய் படம்னா அவருக்கு அவ்வளோ பிடிக்கும். அப்போ அன்றைக்கி தான் எனக்கே தெரியும்னு வச்சுக்கோங்க. என்ன படம்? காஞ்சரிங். எனக்கு என்னன்னா நீங்கள் சொல்கிறப்ப எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, தனுஷ் சார் வந்து நடிக்கணுன்ற எண்ணத்தில் அவர் வரல. ஹி வாண்டட் டு பி சம்திங் எல்ஸ். ஒரு ஷெஃபாக ஒரு வாழ்க்கைக்குள்ள போகணுன்னு அவர் நினைச்சார். பட் ஹாலிவுட் அளவுக்கு ஒரு ரசோ பிரதர்ஸ் பண்ணுற அளவுக்கு இருக்குது. ப்ளஸ் நீங்கள் கூட இப்போ தனுஷாரை ஃபேனாக பார்க்குறது ஒன்று, நீங்கள் கூட வேலை செய்யும் போது தான் ஏன் அந்த லெவலில் இருக்காருன்னு தெரியும். நான் எக்ஸாஜரேட்டே பண்ணல, நான் கூட நடிச்சதுனால சொல்கிறேன். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கரை படத்துடைய ரிலீஸ் இருக்குது April 30th. ஸோ எந்த பக்கம் திரும்பினாலும் அந்த படத்துடைய அந்த பஸ் அப்படின்றது பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் எனக்கு என்னன்னா 2006 உங்களுடைய முதல் படம் கைவந்த கலை. இப்போ 2026. இட்ஸ் பீன் அ லாங் ஜேர்னி, 20 years ஆஃப் ஜேர்னி. அண்ட் ஃபைனலி ஒரு ஒரு மாதிரியான ஜோனில் நம்ம போயிட்டுருக்கிறோம். ஸோ எப்படி இருக்குது இந்த ஹோல் ப்ராசஸ், த ஹோல் 20 years? 20 years எப்படி போச்சுன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்று ஃபீலிங் ஹாப்பி, நோ ரிக்ரெட்ஸ். ஓகே, ஐ எம் வெரி ஹாப்பி. வாட் எவர் ஐ காட், என்னால் என்னோட பொட்டென்ஷியலுக்கு மேக்ஸிமம் என்ன முடிஞ்சோ அதை நான் எல்லா படத்துக்கும் பண்ணியிருக்கேன். அதுக்கான ரிவார்டும் சரி, ரெகக்னேஷனும் கொஞ்சம் லேட்டாக கிடைச்சாலுமே ஹாப்பி வித் வாட் ஐம் கெட்டிங் ரைட் நோ. பிகாஸ் என் கூட வந்தவங்க நிறைய ஆக்டர்ஸ் வந்து வேற இடத்துல என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ரேஸில் நம்ம இன்னும் ஓடிட்டு இருக்கோம், சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்றது ஃபீல் ஸோ குட். கண்டிப்பாக கண்டிப்பாக. இனிஷியலி உங்களுக்கு அந்த ஆசை இருந்ததா? யூ வாண்ட் டு பி an ஆக்டர் அப்படின்றது இருந்ததா? இல்லை அப்பா மாதிரி டைரக்ஷன் போகலாம், இல்லை வி கேன் கோ இன் சம் அதர் வே அப்படின்னு ஏதாவது யோசனை? இல்லை, எனக்கு ஜீரோ அபவுட் சினிமா. அந்த அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை, பெருசாக படத்தை பற்றி யோசிக்கிறதும் இல்லை. ஏன்னா ஐ கேம் அட் ஏஜ் ஆஃப் 16 or 16+. ஸோ எனக்கு 10th படிக்கும் போதே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி. அதோட ஒன்றும் இது நான் ஃபர்ஸ்ட் படம் ரிலீஸ் போது 12th standard நான். ஸோ இப்போ 10th படிக்கும் போதே எங்கள் அப்பாவோட அசிஸ்டன்ட் ஒருத்தர் எனக்கு படம் பண்ணி ஒரு ஷூட்லாம் ஒரு 15 நாள் ஷூட் பண்ணி அந்த படம் ட்ராப் ஆயிடுச்சு. ஓகே, அது சில ரீசன்ஸ் நல்ல ட்ராப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் திருப்பி 11th படிக்கும் போது ஓகே ஒருத்தவங்க வந்து கேட்குறாங்களே, ஸோ அப்போ நம்ம ஒரு கதை எழுதுவோமா அப்படி பையனுக்குன்னு சொல்லிட்டு தான் அப்பா. ஓகே, அது வரைக்குமே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு யாரும் கேட்கல. அவங்க சொல்றாங்க, நான் பண்ணேன், அவ்வளவுதான். ஓகே, சாய்ஸ் இல்ல. ஐ டிடன்ட் ஹேவ் தி மைண்ட் டு டெல் எஸ் ஆர் நோ. அது கூட எனக்கு சொல்லல. அவங்க சொன்னாங்க, நான் பண்ணேன், அவ்வளவுதான். ஸோ தட் இஸ் ஹவ் இட் ஸ்டார்டட். ஸோ 12th படிக்கும்போது அப்பா டைரக்ஷன்ல ஃபர்ஸ்ட் படம் ரிலீஸ் ஆச்சு. ஸோ அப்படிதான் இன்ட்ரெஸ்ட் வந்து இனிஷியலி நான் ரொம்ப மெக்கானிக்கலா பாப்பீங்களா? சின்ன வயசுல இருந்து நிறைய படம் பாக்குறேன், அந்த மாதிரி படம் மெமரிஸ் இருக்கு. தேடி தேடி படம் பாக்குற ஒரு காதல்னு அப்ப வரல. கிரிக்கெட் மேல தான் நிறைய ஆசை இருந்துச்சு சின்ன வயசுல. அந்த ஸ்போர்ட் மேல இருக்கிற லவ் ரொம்ப ஜாஸ்தி. சினிமாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் படங்கள் எப்படி நடிக்கிறாங்க, என்ன மாதிரி கதைகள் இருக்கு, ஏன் என்ன பண்ணா இவ்வளவு கன்வின்சிங்கா ஆடியன்ஸுக்கு கன்சீவ் ஆகுது, எந்த மூமெண்ட் கனெக்ட் ஆகுது, அதெல்லாம் இட் டுக் லேட். ஒரு 4-5 படத்துக்கு அப்புறம் தான் எனக்கு அது ரியலைசேஷனே வந்துச்சு. ஸோ அப்படிதான் கரியர் ஸ்டார்ட் ஆச்சு. ஓகே, ஆனால் ஒரு கிராஃபாகவே ஒரு மாதிரி இருக்கு. அதாவது இப்போ 2006-07 படம் பார்த்ததுக்கும் இப்போ 2026 ஒரு ஆடியன்ஸ் படம் பார்க்கறதுக்கும் ஒரு பெரிய ஆர்க் ஒன்று மாறி இருக்கு. அது உங்களால ஃபீல் பண்ண முடியுது? ஆஸ் ஆக்டர் உங்களால அதை ஃபீல் பண்ண முடியுதா? ஐ திங்க் ஆல்வேஸ் எமோஷன்ஸ் ஆர் எமோஷன்ஸ். அண்ட் ஒன் மோர் திங், நிறைய பேருக்கு நான் வந்து 2006 நான் இப்போ தான் படம் நடிக்க ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு நாங்கள் இன்ஃபேக்ட் ப்ளூ ஸ்டாரில் ரொம்ப வெயிட் கம்மி பண்ணல. ஸோ யாருக்குமே நான் இவ்வளோ வருஷம் நடிச்சதுன்னு தெரியல. இப்போ நீங்கள் வந்து இன்டர்வியூக்காக ரீசர்ச் பண்ணதால தெரியுது. ஸோ அதில் ஃபர்ஸ்ட்லி ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் இட். ஸோ ஒன்றும் பார்க்குறதுக்கு யங்காக இருக்கீங்க, யங்கு தான். ஸோ அது சந்தோஷம். அண்ட் எப்போவுமேங்க எமோஷன்ஸ் ஒரே
இதுதான் அதோட விஷயங்கள். டெக்னாலஜி வைஸ் மாறி இருக்கலாம், ஃபிலிம்ன்றது டிஜிட்டலா மாறி இருக்கலாம். நான் ஃபிலிம்லயும் நடிச்சிருக்கேன், டிஜிட்டல் நடிச்சிட்டு இருக்கிறேன். மேபி இந்த ஃபார்மேட் நாளைக்கு இன்னும் சும்மா ஒரு ஹார்ட் டிஸ்க் வச்சு எடுத்துலாம் கூட சொல்லலாம். ஸோ ஐ திங்க் எமோஷன்ஸ், ஸ்டோரிஸ் எல்லாமே ஒரு 4-5 விஷயம் தான், அதான் மிக்ஸ் பண்ணி வரும். ஃபைனலி எமோஷன் இல்லைன்னா ஐ டோன்ட் திங்க் ஆடியன்ஸ் வில் கெட் கனெக்டட். நீங்கள் என்ன டெக்னிக்கலாக இம்ப்ரூவ் ஆகி நிறைய விஷயங்கள் எடுத்தாலுமே அந்த எமோஷன் தான், அதுதான் ஒரு ஹுக்குன்னு நினைக்கிறேன் ஆடியன்ஸ்க்கு. ஐ திங்க் நீங்க சொல்றப்ப எனக்கு என்ன கனெக்ட் ஆகுதுன்னா, இப்ப நான் ஆஸ்கர்ஸ் பாக்குறதுக்கும் ஆஸ்கர்ஸ்ல இருக்க படங்களுக்கும் முன்னாடி ஆஸ்கர்ஸ்ல இருந்த படங்களுக்குமான வித்தியாசங்கள் இருக்கு. முன்னாடி வந்து டெக்னிக்கலி அந்த படம் வந்து அது அவார்ட் படம் இருக்கும். ஆனா இன்னைக்கு ஆஸ்கர்ஸ்ல அந்த டாப்ல நிக்கிற படங்கள் எமோஷன் சார்ந்த படங்கள். எக்ஸாக்ட்லி. அதிகமா அந்த எமோஷன்ஸ். ஆமா, முன்ன அப்படி கிடையாது. முன்ன வந்து இட் வாஸ் மோர் அபவுட் டெக்னிக்கலி. ஒரு அபார்ட் ஃப்ரம் பெஸ்ட் ஆக்டர் அதெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க கேட்டகரி வைஸே கம்மியா தானே இருக்கும், விஷுவல் எஃபெக்ட்ஸ்க்கு இருக்கும். அதுக்காக போய் அந்த படத்தை போய் பார்ப்போம். சோ இப்போ வந்து மோர் தென் தட் ஐ திங்க் இன்னும் மத்த ஏரியாஸ்லயுமே ரெகக்னிஷன், சென்டிமென்ட் அந்த மாதிரி நிறைய ஐ திங்க் அங்க வொர்க் அவுட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. ஐ திங்க் தி ப்ளூ ஸ்டாருக்கு அப்புறம் உங்களுக்கு கரை நடுவில் பராசக்தி பண்ணோம். அண்ட் ப்ளூ ஸ்டார்னால தான் கரை அப்படின்றது நீங்க நிறைய இன்டர்வியூஸ்ல சொல்லியிருந்தீங்க. ப்ளூ ஸ்டாருக்கு முன்னாடி இருந்த பிருத்திவி, ப்ளூ ஸ்டாருக்கு அப்புறம் இருந்த பிருத்திவி, வாட் யூ சேஞ்ச்ட், வாட் யூ லேர்ன்ட்? இல்ல எனி ஃபிலிம் எனக்கு வந்து நல்லா நடிக்கணும், நம்ம கிட்ட ஒரு வேலை கொடுத்தா அதை வந்து நம்ம கன்வின்சிங்காக பண்ணணும், அந்த கேரக்டர் என்ன டிமாண்ட் பண்ணதோ அதோட எனி ஃபிலிம் நான் 100% போட்டு தான் பண்ணுறேன். சில நேரங்களில் அது அமையும். அதுதான் நீங்கள் ஏதோ ஒரு வேலையை சின்சியராக பண்ணீங்கன்னா ஏதோ ஒரு நேரத்தில் நேரமும் உங்களுக்கு சப்போர்ட் ஆகுன்றது ப்ளூ ஸ்டார் பெரிய எக்ஸாம்பிள். பிகாஸ் ப்ளூ ஸ்டார் சூப்பர் படம், நான் அதை பற்றி கிரிட்டிசைஸ் பண்ணல. நான் சொல்கிறது அந்த மூமெண்ட்டில் அந்த படம் அந்த கதையில் நான் தேவைப்படுறேன். ஸோ அதை என்ன காசு பண்ணணும், அது நான் பண்ணுறது ஆடியன்ஸ்க்கு பிடிக்குதுன்னா இதுதான் நான் 20 வருஷமாக பண்ணியிருந்தேன். பட் இப்போ தான் அந்த ரெகக்னிஷன் கிடைக்குது. அது எல்லாத்துக்குமே நேரமும் ஒரு காரணம்னு நினைக்கிறேன். பட் ஐ ரிமைன் த சேம். ப்ளூ ஸ்டார் முன்னாடி சரி, இன்ஃபேக்ட் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்திருக்குன்னு நான் நினைப்பேன். முன்ன வந்து சரி இந்த படம் நல்லா இருக்கு பண்ணலாம் அப்படின்றது இருந்துச்சு, இல்லை கொஞ்சம் சுமாராக இருந்தால் கூட பண்ணிடலாம் அப்படின்னு இருந்துச்சு. இப்போ அப்படி இல்லை. வந்து வந்ததுல எல்லா கதைகளும் கேட்குறேன், கேட்குறதுல எது பெட்டராக இருக்குன்னு பார்க்குறேன். எது ஒரு 4 சீன் வந்தாலுமே நம்ம அதில் என்ன பண்ணுறோம். ஸோ ஐ திங்க் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ப்ளூ ஸ்டாருக்கு ஆடியன்ஸ் கொடுத்த வரவேற்புனால நாளைக்கு படம் பார்த்து என்ன அப்படின்னு சொல்லிடக்கூடாது, அந்த பேரை காப்பாற்றணுன்ற ஒரு பயம் கலந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. ஐ திங்க் அது இன்னும் கிரிக்கெட்னால உங்களுக்கு இன்னும் கனெக்டிவா ரொம்ப ஜாலியா இருந்துச்சு எனக்கு. அசோக் ப்ளூ ஸ்டார். ப்ளூ ஸ்டார். ஆமா, ப்ளூ ஸ்டார் இட் வாஸ் ஃபன். எனக்கு வந்து ஒரு பாய்ஸ் ஹாஸ்டல், ஒரு காலேஜ் லைஃப் போன மாதிரி ஒரு ஐ திங்க் அந்த சிசிஎல் டீம் தான் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட். சாந்தனும் இருக்காரு, அவர் எனக்கு சின்ன வயசுல இருந்தே தெரியும். அசோக் செல்வன் வந்து அவர் எனக்கு கிரிக்கெட் அந்த சிசிஎல் மூலியமா தான் பழக்கம். அவ்வளோ சாந்தனு அளவுக்கு எனக்கு க்ளோஸ் இல்லைன்னா கூட அவரும் பழக்கம் தான். செம ஃபன்னா இருந்துச்சுங்க. நாங்க ஒரு வேலை செய்யற மாதிரியே இல்லை, ஒரு மாதிரி ரொம்ப போய் கிரிக்கெட் ஆடிட்டு வரதுக்கு சம்பளம் டெய்லி. ஆமா, இன்ஃபேக்ட் அப்படிதான் இருந்துச்சு, பெய்டு ஹாலிடே மாதிரி இருந்துச்சு. சரி, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் இட் வாஸ் ஃபன். நாங்கள் கொஞ்சம் கேப் கிடைச்சாலும் பேட்டு பால் எடுத்து ஆட சொல்லுவாங்க. இன்ஃபேக்ட் நாங்கள் கேப்சர் பண்ண ஷாட்ஸ் எல்லாமே இப்போ சீன் மாதிரி இல்லாமல் நீங்கள் சும்மா விளையாடுங்க, அதில் சீன் ஆக்கிக்கிறோன்ற அந்த மாதிரி கிட்டத்தட்ட போயிடுச்சு. ஏன்னா கிரிக்கெட்ன்றது யூ கான்ட் கொரியோகிராஃபி, மொமெண்ட்ஸை கொரியோகிராஃப் பண்ண முடியாது. ஸோ அதனால இது சட்டில் இட்ஸ் பயோபிக். எக்ஸாக்ட்லி. பயோபிக்காக தான் அந்த ஷார்ட் இப்படி தான் அடிச்சாரு அப்படின்னு இருக்கும். இதுல இந்த பால் 6 அடிங்கன்னுவாங்க, அது எப்படி அடிக்கிறது? நைஸ் நைஸ். அண்ட் எனக்கு ரொம்ப சந்தோஷம், தனுஷ் சார் வந்து படம் பார்த்துட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருக்கான், பிருத்திவிலா நான் செம்மையா பண்ணியிருக்கேன்னு சொன்னா ரொம்ப அது ஒரு மாதிரி நம்மளோட ஃபேவரட் ஆக்டர் நம்மளை பற்றி சொல்லும் போது ஒரு கண்டிப்பா ப்ளஸ் ஈவெண்ட்லயும் ரொம்ப நல்லா பேசினாரு. சம்திங் அங்க உங்களுக்கு ரொம்ப மெமரபிளா இருந்த மாதிரி அந்த ஈவெண்ட்? தனுஷ் சார் வந்து நானும் ஸ்ரீஜா மேமும் மேடைக்கு போனோம். ஸோ அங்கே பேசின பிறகு தனுஷ் சார் ஸ்பீச் சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் எல்லாரை பற்றி சொல்லும் போது ஜென்ரலாக சொல்லியிருக்கலாம், பட் என்ன ஸ்பெசிஃபிக்காக சொன்னது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எனக்கு என்ன நீங்க சொல்றப்ப எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, தனுஷ் சார் வந்து நடிக்கணுன்ற எண்ணத்துல அவர் வரல. ஹி வாண்டட் டு பி சம்திங் எல்ஸ். ஒரு செஃப்பா ஒரு வாழ்க்கைக்குள்ள போகணும்னு அவர் நினைச்சாரு. பட் அப்படியே அவர் உள்ள வந்து இன்னைக்கு இஸ் தேர் லைக் ஹாலிவுட் அளவுக்கு ஒரு ரசோ பிரதர்ஸ் பண்ற அளவுக்கு இருக்கு. பிளஸ் நீங்க கூட இப்ப தனுஷ் சாரை ஃபேனா பாக்குறது ஒண்ணு, நீங்க கூட வேலை செய்யும் போது தான் ஏன் அந்த லெவல்ல இருக்காருன்னு தெரியும். கைண்ட் ஆஃப் ஹார்ட் ஒர்க் ஹி புட்ஸ். நான் எக்ஸாஜரேட்டே பண்ணல, நான் கூட நடிச்சதுனால சொல்றேன். அந்த டைம்ல நடிப்பாரு. இட்லி கடையோட பேட்ச் ஒர்க் இருந்துச்சு. நாங்க எடுத்த லொகேஷன்ல தான் இட்லி கடையும் எடுத்தாங்க. ஸோ ஐ மீன் எடுத்து முடிச்சிட்டாங்க. ரிலீஸ் இருக்கும்போது பேட்ச் ஒர்க் ஏதோ ஷூட் பண்ண ஒரே டைம்ல எங்க ஷூட்டிங்கும் நடக்குது, அவரு டைரக்ஷனும் நடக்குது. பக்கத்துல வேற யூனிட். ஓகே, அங்க போய் டைரக்ட் பண்ணுவாரு. இல்லாட்டி இந்த சீன் பண்ணி வச்சிருக்கான்னு சொல்லிட்டு இங்க வருவாரு, நடிப்பாரு.
பேக்கப் ஆகும், ம். முடிச்சுட்டு ரீ ரெக்கார்டிங் நடக்கும் ம். கேரவன்ல, ம். அது முடிப்பாரு. ம். முடிச்சுட்டு ஹோட்டலுக்கு வந்து என்னோட பக்கத்து ரூம் தான் அவரோட ஜிம்மா கன்வெர்ட் பண்ணிட்டார் ரூம். ஓ ஓகே. ஆமா 45-50 டேஸ் ம். ம். முடிச்சுட்டு ஜிம்முக்கு போவார். ம். ஈவினிங் தான் பண்ணுவார். ஓகே. முடிச்சுட்டு ஸோ இது வந்து ஒரு நாள் இல்லை, தினமும் இதான் நடக்கும். வாவ் ஓகே. ஆமா. அப்புறம் இது ஒரு நாள் வந்து ஷெட்யூல் ரேப் அப்போ படத்துக்கு கூட்டு போனார். ம். ஸோ நாங்கள் நிறைய இன்டர்வியூஸில் சொல்லியிருப்பேன், நாங்கள் தங்கின ஹோட்டலில் கீழே வந்து ஒரு மால், ஓகே. ஸோ தேட்டர் இருக்கு, சின்ன ஒரு Okay. ஸ்பேஸ் தான், பட் ஓகே. ரூம்ஸும் தேட்டரும் கனெக்ட் ஆனதால சவுண்டு பயங்கரமா இருக்கும், நைட் தூங்க Okay. முடியாது, ஓகே. பயங்கரமா அதிரும் சவுண்டு. ஓகே. ஸோ அப்போ வந்து அவர் வந்து ஒரு பயங்கர ஹாரர் படத்தோட ஃபேன். ஓகே. ஓகே. பேய் படம்னா அவருக்கு அவ்வளோ பிடிக்கும். ம். ம். அப்போ அன்னைக்கு தான் எனக்கே தெரியும்னு வச்சுக்கோங்க. ஸோ அவர் வந்து நீங்க எப்படி பேய் படத்துல? பிடிக்கும், ஐ மீன் ஒரு ஜானரா ஃபேவரட்னு சொல்ல மாட்டேன், ம். பார்ப்பேன். பாப்பேன். சின்ன வயசுல எல்லாம் அந்த ஒளிஞ்சிட்டு பார்க்கறதுலாம் பிடிக்கலாம், அந்த ஆ. மாதிரி பிடிக்கும். ஸோ அவர் வந்து படத்துக்கு என்டையர் யூனிட்டும் அன்னைக்கு ஷெட்யூல் ரேப், ஓகே. யாரெல்லாம் வரீங்களோ வாங்க, ஏன்னா என்டையர் தேட்டர் இவர் தான் புக் பண்ணியிருக்காரு. ஸோ இவர் வந்து போய் பார்த்து ம். என்ன படம்? காஞ்சரிங் ஓகே. பார்த்துட்டு இது ஹைலைட் என்னன்னா, படம் முடிஞ்சு போகும்போது பார்க்குறாரு, நான் ஏந்துக்க தூங்கிட்டேன், ஏந்தேனே படம் எப்படி சூப்பரா கலாய்ச்சாரு. ஸோ அது மாதிரி இட் வாஸ் ஃபன். அண்ட் அவர் ஏன் நடிக்க வந்தார், நடிக்க அவருக்கு ஃபர்ஸ்ட் இனிஷியலாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, ம். அப்புறம் பாலு மகேந்திரா சார் தான் சொன்னார், அதெல்லாம் சொன்னார். ம். ம். நைஸ். ஃபன். உங்களுக்கு ஆக்சுவலி நீங்க சொல்லிருந்தீங்க ஸ்டார்டிங்ல சின்ன வயசுல டான்ஸ் கிளாஸ் போறது அப்படின்ற. சோ அப்பயே வந்து அது சினிமாக்காகலாம் இல்ல, உடம்ப கம்மி பண்ணணும் வீட்டுல அதுக்காக. அனுப்பிச்சுட்டாங்க. ஓகே, நான் அதுதான் கேட்க வந்தேன். சரி ஓகே, அப்போ ஒருவேளை அப்பயே ப்ரிப்பேர் ஆவறீங்களோ? இல்ல அந்த சீனே இல்ல, தெரியல. அதுக்கெல்லாம் அது ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ்ல, நான் 5th or 6th படிச்சிருந்தேன் அந்த டைம். நைஸ். அப்புறம் வேற சுராஜ் சார் கூட வந்து எனக்கு காம்பினேஷன் இருக்கு, ஆனா டயலாக் இல்ல. ஓகே. பட் அவர் கூட எனக்கு பெரிய டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, இல்ல ஏன்னா ஒரே நாள்ல ஷூட்டிங் இல்ல. ஆனா இங்க ப்ரொமோஷன்ஸ் மூலமா பயங்கர ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். அவருக்கு எனக்கும் இப்படி இப்ப தினமும் பேசுறோம், தினமும் ஃபோன் பண்ணி கலாய்ச்சிக்கிறது. அவர் வந்து நான் அவரோட பெரிய ஃபேன். நான் வந்து நிறைய படம் பார்த்தேன், டிரைவிங் லைசன்ஸ் ரொம்ப பிடிக்கும், அப்புறம் அந்த அமீகோ அது பிடிச்சிருந்தது. ஐ திங்க் என்னன்னா, இந்த காமெடி ரோல் பண்றவங்க எல்லாம் அப்படியே கட் பண்ண சீரியஸ் ரோல்ல வந்து அப்படியே தூக்கி சாப்பிடுறாங்க, அந்த காமெடி ரோலே தூக்கி சாப்பிட்டுட்டு போயிட்டு இருக்காங்க. ஆமா, அவருக்கு அப்புறம் ஜெயராம் சார் கூட ஒர்க் பண்ணேன். ஜெயராம் சார் கூட அவரு சூப்பர் ஃபன்னு, மிமிக்ரி எல்லாம் பண்ணி காட்டி பழைய கதையெல்லாம் சொல்லி அதெல்லாம். அப்பா மாதிரி எனக்கு மிமிக்ரி பண்ணி அப்பா மாதிரி பண்ணல, ஏன்னா அப்பா அவரோட படம் மழையில் காவடி தான் அப்பா இங்க சுப்பிரமணிய சுவாமின்னு பண்ணாரு. அவர் அதெல்லாம் சொன்னாரு, என் படத்தை அப்பா பண்ணாங்க. சரி சார், ஓகே. ஸோ அவர் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம். அப்புறம் மமிதா வந்து அப்போ டூட் இந்த சாங் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க வந்து அப்போ அந்த சாங் பற்றிலாம் நிறைய இன்ட்ராக்ட் பண்ணுவோம். அவங்க கூட ஃபேண்டாஸ்டிக் ஆக்டர். ஐ மீன் அவங்களுடைய அந்த படங்கள் நம்ம பிரேமுலு டியூட கட் பண்ணிட்டு அப்படியே இந்த பக்கம் பிகாஸ் சின்ஸ் ஜனநாயகன் நம்ம பார்க்கல, சின்ஸ் இந்த பக்கம் வந்தா அப்படியே வேற. எனக்குமே நான் ஒர்க் பண்ணும்போது கேட்பாங்க யார் ஹீரோயின்ங்க, மமிதா. எப்படி தனுஷா இருக்கு மமிதா இந்த ரூரல் கெட்டப்ல எப்படி அப்படி இப்படின்னா எனக்குமே தெரியலங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா சூர்யா சாரோட காம்போ பேர் அப் பண்ணிருக்காங்க. நான் வந்து பார்த்தேன், நான் அவங்க கூட நடிக்கும்போது இந்த பொண்ணா டூர்ல நடிச்சது இந்த மாதிரி இருந்துச்சு, கலக்கிட்டாங்க. அவங்களோட ஸ்கிரீன் டைம் வந்து மற்றவங்க கம்பேர் பண்ணும்போது கம்மியா இருந்தாலுமே ஆஸ் அன் ஆக்டர் சூப்பரா சரியான பெர்ஃபார்மர், செம்மையா பண்ணியிருந்தாங்க. அவங்க கூட ஒர்க் பண்ணேன், ஸ்ரீஜா மேம் கூட ஒர்க் பண்ணேன். அப்புறம் இட் வாஸ் ஃபன். நிறைய ஆல்மோஸ்ட் எல்லாரோடையும் உங்களுக்கு காம்போ இருந்திருக்கு. எல்லாரோட காம்போ இருக்கு. ஐ திங்க் தட்ஸ் a great. ஏன்னா நான் ஒரு இன்டர்வியூ பார்த்தேன், விக்னேஷ் ராஜா இன்டர்வியூலயும் அவர் சொல்லியிருந்தாரு இந்த மாதிரி சார் வந்து எல்லாத்தையும் நோட்டீஸ் பண்ண, அதாவது அந்த ஸ்கை ஓப்பனா பார்ப்போது இந்த இடத்துல இப்படி ரைட் ஆயிடும், அதுக்குள்ள இந்த ஷார்ட்ஸ் ஆயிடும், அவர் சொன்ன மாதிரி அது நடந்தது அப்படின்னு கூட. ஆமா ஏன்னா இவரு டைரக்டர் இல்ல, தனுஷ் சாருமே டைரக்டர். ஸோ அதனால அவருக்கு அந்த ஐடியாஸ் ஓடிட்டே இருக்கு. டாக்கிங் அபவுட் விக்னேஷ் சார், அவரை பத்தி நான் சொல்லணும். அவரை மாதிரி இஸ் அ பெர்ஃபெக்ஷனிஸ்ட், அதிகம் பேச மாட்டாரு, ஆனா செயல்ல பயங்கரம் தரமான செயலா இருக்கும். அண்ட் த வே ஹி வேல்யூஸ் ஆக்டர்ஸ், நோ மேட்டர் இந்த ஹைராக்கிலாம் இல்லாம, தனுஷ் சாரா இருக்கட்டும், ரவிக்குமார் சாரா இருக்கட்டும், மமிதா இருக்கட்டும், நானா இருக்கட்டும், த வே ஹி ட்ரீட்ஸ்ல அது பயங்கரமான ஒரு குவாலிட்டி. நீங்க ஒரு ஆக்டரை வந்து இப்போ சொல்லிருக்கலாம் இன்னைக்கு சீன் இருக்குமா இல்லையான்னு தெரில, எதுக்கும் வர சொல்லு, அவங்கள இருக்க சொல்லு, அப்படி ஒரு நாளும் அவர் சொன்னதே கிடையாது. அவங்க இருக்காங்கன்னா சொல்லு, எதுக்கு பாவம் வெயிட் பண்றாங்க, ஒர்க் இருக்குன்னா சொல்லு, இல்லாட்டி போய் ரெஸ்ட் எடுக்க சொல்லு. நாட் ஓன்லி திஸ், டு அன் எக்ஸ்டென்ட் வேர் டயலாகோட கிளாரிட்டியா இருக்கட்டும், ஒரு நாள் முன்னாடி எல்லாருக்கும் சீன் பேப்பர் வந்துடும். ஓகே
ரூமுக்கு வந்து கொடுத்துருவாங்க, ம். சீன் பேப்பர் கொடுத்துருவோம். நமக்கு தெரியும், ம். இன்ஃபேக்ட் ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா இது கரெக்டட் வெர்ஷன் சொல்லிட்டு நைட்டே வந்துடும். வாவ், ஓகே. அங்கே போய் எதுவுமே இருக்காதுங்க, ம். உங்களுக்கு கிளியராக இருக்கும் மைண்டு. ம், ம், லொக்கேஷன் போனீங்கன்னா இது தானே பண்ண போகிறோம், இந்த ம். ஷாட்டு தானே அப்படின்னு ம், அந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் என்ன தேவையோ அதான் எடுப்பார், ம், எல்லா ஆங்கிலையும். ம், அது ஏன்னா இஸ் ஸோ பிளான்ட் அண்ட் ம். கிளியர். எல்லாமே மொபைலில் ஷூட் பண்ணிட்டார் அவர், ம். ஆக்டர்ஸ் இல்லாமல் ஓகே. அவரோட ஏடிஸ் வச்சு ம். எல்லாமே ஷூட் பண்ணிட்டார். சீன் மட்டும் இல்லை, ஓகே. ஒரு மொத்த ஆக்ஷன் படமே சீக்வன்ஸ், வச்சிருக்காரா? ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருந்தாலுமே ஓகே. செட்டிங்கை போட்டோம். ம், இங்கே இவிபி பக்கத்தில் ஒரு ம். பெரிய செட் போட்டோம். ம். ஸோ அங்கே அந்த ஆக்ஷன் பிளாக்குமே ஸ்டண்ட் பீப்புளெலாம் வச்சு ம். இங்கே தான் கோரியோகிராஃபி இப்படி தான் வரணும், தனுஷ் சார் Okay. இங்கே தான் இருப்பார். ம். இது எல்லாமே வெல் பிளான்ட். Wow. ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் மட்டும் எனக்கு காட்டினார், ம். எனக்கு காட்டினா. அது ஏன்னா நானும் அவரும் ஒன்றா ஒரு ஷெட்யூலுக்கு போனோம், ஒரே Okay. ஃப்ளைட்டு. ஓகே. ஃப்ளைட் வந்து 3-4 மணி நேரம் டிலே. ஓகே. எங்களுக்கு வந்துட்டோம், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆ. அப்படின்னா அவர் இந்த எடிட்டிங் ஒர்க் அதெல்லாம் ம். எதாவது மொபைலில் என்ன நான் எட்டி போய் என்ன பார்க்குறாரு ஆ. ப்ரோ, இப்போ ஃபைட் சீக்வன்ஸ் ப்ரோ. அதுவும் சொன்னார், ஆ. ப்ரோ அந்த ஃபைட் சீக்வன்ஸ் படத்தில் இல்லவே இல்லை ப்ரோ, அன்றைக்கி தான் ப்ரோ நாங்கள் யோசித்தோம். ஆ. அவர் வந்தார், ம். ஒரே சிங்கிள் ஷாட்டு ம். ஒன்று பண்ணார், அப்படி ம். பார்க்குறீங்களா காட்டினார். என்னங்க இது ஆ. சூப்பராக இருக்கும். அதுவும் ரிவீல் பண்ணல, யாரும் சொல்ல, நான் எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் Thank you, thank you. கண்டிப்பா சிறப்பா இருக்கு. ஆமாம். ஸோ அது பயங்கரமான சீக்வன்ஸ், ஓகே. ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸு. கலக்கிட்டார், அதுவும் கலக்கிட்டாருன்னு பார்க்குறது ஒன்று. ம். அவர் சொன்னார், எப்படிங்க இப்போ ரிஹர்சல்லாம் பண்ணி ப்ரோ, அன்றைக்கி தான் ப்ரோ எங்களுக்கு தெரியும். பார்த்தாரு ஆ. பார்த்தாரு ஆ. இன்னொரு வாட்டி பார்த்தாரு, ம். டேக். பண்ணிடலாம். ஆ. எப்படிங்க ம். சரி, ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் அது நான் கேட்டேன், எப்படி சார் மக் பண்ணுறீங்களா இல்லை கிராஸ் பண்ணுறீங்களா? இல்லை, த்ரூ ப்ராக்டிஸ் வந்துடும், மைண்டு ஃபுல்லாக இங்கே இருந்தால் வந்துடும் அப்படின்னாரு. ஸோ பிகெஸ்ட் லெசன் அந்த டெடிகேஷன் ஃபோக்கஸ். ஆமாம் ஆமாம் ஆமாம். Wow. ஏன்னா அதர் லாங்குவேஜஸ்லாம் பண்ணுவார், ஹிந்திலாம் ஒர்க் தேரி பண்ணுவார். இஷ்டமே நம்ம போயிட்டு இருந்தா ஷூட் இல்லை முடிச்சிட்டாரா? அந்த டைமில் தான் ரிலீஸ் ஆச்சு, ஆ. அந்த முடிகிற டைமில் தான். அவர் அப்போ அந்த ப்ரமோஷன்ஸ் முடிச்சுட்டு ஆ. வந்தார். ஸோ ஐ திங்க் அந்த லுக்கு கொஞ்சம் மெயின்டைன் பண்ணியிருந்தாரு, கொஞ்சமா. அப்படியா? அந்த 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 மீசை மீசை. கொஞ்சம் கொஞ்சம். ஆமாம், அது பீங் ஆக்டர் அது ரொம்ப. ஏன்னா Absolutely. அவர் அங்கே போயிட்டு வராரு, இங்கே அடுத்து கமிட்மெண்ட் இருக்கும். ம். அது நீங்கள் படத்தை பாருங்க, படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு அதெல்லாம் இருக்காது. ஏன்னா அதுக்கு நிறைய மெனக்கெட்டாங்க டைரக்ஷன் டீம். ம். அவங்கள பற்றி சொல்லணும். ம். அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ராஜ்குமார், கோ டைரக்டர் நவீன், அப்புறம் சுரேன், நிறைய பேர் இருக்காங்க. ம். ம். அவங்களாம் பற்றி யாருமே சொல்லலை. ம். அது வந்து சொல்லக்கூடாதுன்னு இல்லை, தோணலை. ஏன்னா அவங்க தான் இந்த மோஸ்ட் ஹார்ட் ஒர்க்கிங் பீப்புள். கண்டிப்பா கண்டிப்பா. ஒரு லொக்கேஷன் ஹண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், ரெக்கி போகிறதா இருக்கட்டும், ஆர்டிஸ்ட் டேட்டு பார்க்குறதா இருக்கட்டும், சீன் பேப்பர் எழுதுறதா இருக்கட்டும், எடிட் பண்ணுறதா இருக்கட்டும். அர்ஜுன் ஒரு பையன், அவன் தான் வந்து அவங்க இப்போ ஸ்பாட் எடிட்டராக இருந்தான். அவன் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. ஓகே. ஏன்னா நான் பக்கத்தில் போய் உட்காந்துருவேன், ஆ. என்ன எடுத்திருக்கீங்க காமிங்க பார்த்துட்டு. அதுலயே கதிரிய படத்தெல்லாம் ஒரு அதில் ஆக்சுவலி கொஞ்சம் கொஞ்சம் அவருக்கு டேரக்டர் தெரியாமல் ஒரு நாள் நான் ஹோட்டலுக்கு போயிட்டேன். ம். அவங்களுக்கு வேற ஹோட்டலு, நான் இங்கே நடந்து போயிட்டு அர்ஜுன் ரூம்குள்ளே போயிட்டு, ஆ. சார் என்ன சீனு பாருங்க. இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, ஏன்னா எனக்கு தெரியணும், எனக்கு மூடா ஆ. இந்த சீனுக்கு முன்னாடி என்ன நடந்து தெரிஞ்சாதான் அப்படின்னு. ஆ. ஸோ அந்த மாதிரிலாம் ஒர்க் ஆச்சு நிறைய. அப்புறம் இவர் தேனீஸ்வர் சார் பற்றி சொல்ல, கண்டிப்பா. ம். அவர் கூட தான் ஃபர்ஸ்ட் படம் நான் ஒர்க் பண்ணது. பட் அவர் பண்ண படங்கள் எல்லாம் பெரிய பெரிய படங்கள். கர்ணனா இருக்கட்டும், வாழையா இருக்கட்டும், வீரதீர சூரன், ஆமா, வீரதீர சூரன், மாமன்னன், ராமண்ணன். ஸோ எல்லாமே கிளாசிக்ஸ். ம். ஸோ அவரு கூட ஹி வாஸ் வெரி ஸ்வீட், செம ஸ்வீட்டான ஆளு. ஐ திங்க் எல்லாருமே கொஞ்சம் அந்த ஊர் சார்ந்த மக்கள். பட் விக்னேஷ் ராஜா விக்னேஷ் ராஜா ஆமா மதுரை, பார்ன் அண்ட் பாட்டம் இங்க எஸ்எஸ்என் சென்னையில. தேனீஸ்வர் சார் அந்த பெல்ட் தான் கொஞ்சம் உங்களுக்கு. ஆமா கரெக்ட். ம். ஆமா, தனுஷ் சாரும் ஐ திங்க் தேனின்னு நினைக்கிறேன், சொந்த சைடு. ஆமால, அப்படி இப்படி அந்த ஏரியாக்குள்ள எல்லாம் அந்த வட்டத்துக்குள்ளே கொஞ்சம் கனெக்ட் ஆகி. தள்ளி போனா கேரளா மமிதான் ட்ரீம். இல்ல இன்னும் சொல்லிட்டே போன போயிடலாம். அவர் கர்ணா சார் இழுக்கணும், கர்ணா சார் தான் சிவங்கில தான் இருக்கிறாங்க. ஆமா, அப்படி கிடையாது. அது என்னமோ 2 பேர். இல்ல மேபி அந்த மேபி தேனீஸ்வர் சார் நீங்க சொன்னனால அவருக்கு அந்த மண், அந்த கலர் டோன்ஸ், அவர் பார்த்த அந்த லைவ் லொகேஷன்ஸ் கன்ஃபார்மா இருக்கும். அண்ட் அவர் வாய்ஸே சூப்பரா இருக்கும். தேனீஸ்வர் பேஸ் வாய்ஸ்ல சரியான வாய்ஸ். அர்ஜுன் தாஸ் கிட்ட கொடுக்குற மாதிரியான ஒரு வாய்ஸ். அவர் டப்பிங்லலாம் இந்த 2-3 படம் டப் பண்ணாரு நினைக்கிறேன் யாருக்கும். அப்படியே அவர் நடிக்க வைக்கலாம், சூப்பரா இருக்கும். செமையா வாய்ஸே சூப்பர். அவரோட சன் வந்து அவர் பேரு தனுஷ் தான். அப்படியா? அவர் வந்து சுதா கொங்கரா மேம் கிட்ட அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணாங்க. நான் பராசக்தி ஒர்க் பண்ணும்போது அவன் சொல்லவே இல்லை என்கிட்ட. ஆனா இங்க நடக்கிறதுலாம் இந்த பையனுக்கு எப்படா தெரியுதுன்னு எனக்கு புரியல. அப்புறம் தேனீஸ்வர் சார் பையன் சார், ஓ நம்ம ஏதோ இங்க நடக்கிறத போய் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது. அப்பதான் தெரிஞ்சு. ஓகே. சுதா மேமோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? ஏன்னா அவங்க ஃப்ரம் ஸ்கூல் ஆஃப் மணி சார். ஆமா ஆமா, அவங்க சூப்பராக இருந்துச்சுங்க. அவங்களும் வந்து த வே அதான் எனக்கு எப்படின்னா நிறைய இடத்துல இது நடக்கிறது இல்லை. ஆக்டர்ஸ்க்கு இந்த டைம் கொடுக்கறது இல்லை. இட் இஸ் லைக்
சம்டைம்ஸ் டேக் இட் ஃபார் கிராண்டடாக எடுத்துக்கிறாங்களோ. ம். ஒரு ஒரு செகண்டரி கேரக்டர் ஆக்டரோ ம். ஒரு பிரைமரி ஆக்டரோ எல்லாருக்குமே ஒரு டைம் கொடுக்குறோம் இல்லையா, ம். ஒரு கிராஃப்ட் பண்ணுறது. ஆமா கண்டிப்பா. ஒரு ப்ரொடக்ஷன் எடுத்துருக்கீங்கன்னா ம். பட்ஜெட்டுக்கு ஒரு டைம் ம். கொடுக்குறீங்க. ம். பட்ஜெட் ஃபிக்ஸ்ட் ஆச்சுன்னா ஆக்டர்ஸ்க்கு டேட் வாங்குறதுக்கு ஒரு டைம் கொடுக்குறீங்க. ம். செட்டு போகிறதுக்கு டைம் கொடுக்குறீங்க. ம். ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு டைம் கண்டிப்பா. கொடுக்குறீங்க. ம். காஸ்டியூம் தைக்கிறதுக்கு டைம் கொடுக்குறீங்க. ஆனால் ஆக்டர்ஸ்க்கு சம்டைம்ஸ் யூனோ வாட், அங்கே போனோன்னு தான் சீன் பேப்பர் வருது. ம். எப்படி நம்ம பண்ண முடியும்? ம். எப்படின்னா பண்ணணும், அது தெரிஞ்சு தான் வரும். பட் அந்த ஒரு சின்ன ஒரு டைம் இருந்துச்சுன்னா ஐ திங்க் இன்னும் பெட்டராக எல்லாரும் பர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு தோணுது. ம். அதெல்லாம் வந்து இப்போ சுதா மாமா இருக்கட்டும், விக்னேஷாக இருக்கட்டும், ம். நாங்கள் ரிஹர்சல் பண்ணோம், ஆடிஷன்ஸ் மாதிரி பண்ணோம். அண்ட் இந்த மீட்டரில் பண்ணலாமா நல்ல டிஸ்கஷன்ஸ்லாம் இருந்துச்சு. ஓகே. ஐ திங்க் சம்டைம்ஸில் அந்த ஒரு பண்ணால் வில் பி வெரி வெல் ப்ரிப்பேர்ட். ம். என்ன பண்ண போகிறோம், ம். இதான் நடக்க போதா அப்படின்ட்டு தெரியும். ஓகே. அந்த ஒரு ஃப்ரீயாக நடிப்போம்னு ஒரு ம். நம்பிக்கை இருக்குது. அதை வேலை சுதா மேமே எனக்கு முன்னாடியே என்ன நடக்க போகுது ம். எல்லாமே சொன்னாங்க. ம். டைம் கொடுப்பாங்க, ஓகே. இப்படி பண்ணு அப்படி பண்ணு, ஒன்றும் பிரச்சனை இல்லை பண்ணு அப்படின்னு. ஓகே நைஸ். ஸோ இட் வாஸ் நைஸ் ஒர்க்கிங் வித். நான் நிறைய பேர் பண்ணலன்னா சொல்லலை, இது எல்லாருமே பண்ணால் இட் வில் பி பெட்டர்னு தோணுது. எப்பயாச்சும் யோசிச்சிங்களா லைக் கன்சிஸ்டண்டா வந்து கொஞ்சம் டேட்டட் பேக் ஃபிலிம்ஸ் வருது, டி ஸ்டீரியோடைப் ஆமாங்க, என்ன அது கேட்டாங்க ஒரு இன்டர்வியூல. நான் யோசிச்சேன் யாரும் கண்டுபிடிக்க நினச்சா அதையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. அது பிளான் பண்றது இல்லை ப்ரோ. இல்ல அடுத்து வர ஸ்கிரிப்ட்ஸும் கொஞ்சம் அது மாதிரியே வந்துருமோ அப்படி இல்லை இப்போ அடுத்து நான் ஒன்று பண்றேன், அது அப்படி கிடையாது. அது இன்னைக்கு இந்த 2026ல நடக்கிற மாதிரி தான். ஓகே. ஸோ அது பிரச்சனை இல்லை. பட் என்ன பண்ண ப்ளூ ஸ்டார் பண்ண பராசக்தி இந்த படம். ஆமா ஆமா எல்லாமே கொஞ்சம் டேட்டட் பேக் ஃபிலிம்ஸ். ஆமா. பட் அது நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. மேபி இனிமே வர்றது எப்படின்னு தெரியல. பட் சி எண்ட் ஆஃப் த டே தட் இஸ் நாட் த கிரைட்டீரியால. இப்படி பண்ணக்கூடாதுன்னு நான் வச்சேன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ வரதை வச்சு தானே நம்ம பெஸ்ட்டாக இது பண்ண முடியும். ஸோ அந்த வகையில் தெரியல. இன்னும் சுப்பிரமணியபுரம்லாம் பண்ணியிருந்தேன்னா ஒன்றும் அப்பத்துலேருந்தே பின்னாடி போய் பண்ணியிருந்தேன். ஆனால் உண்மை என்னன்னா அந்த மாதிரியான ஃபிலிம்ஸ் தான் வந்து ஆக்டர்ஸுடைய மார்க்கெட் வேல்யூவை அவங்களுடைய பொட்டன்ஷியலை பிரேக் பண்ணி. ஏன்னா ஜெய் அது வரைக்கும் பண்ண படங்களுக்கும் சுப்பிரமணியபுரம் பண்ணதுக்கு அப்புறம் ஜெய்யோடைய அந்த விஷயங்களே வந்து நீங்க சொல்றீங்க பீரியாடிக் ஃபிலிம்ஸ் பண்ணாதான் ஆக்டர்ஸ்க்கு இது அப்படின்னு நான் சொல்ல. அந்த பீரியாடிக் ஃபிலிம்ஸ் அவங்களுடைய ஒன்று உடச்சி அவங்கள்ட்ட இருக்கிறத வேற ஒன்று வெளியே கொண்டு வருதுன்னு நான் சொல்றேன். யா அதுவும் இருக்கலாம். அது இல்லை அப்படி கிடையாதுங்க. பீரியடுக்கு அதுக்கும் சம்மந்தமே இல்லை, கதை தான் முக்கியம். ஏன் எனக்கு நான் யோசிச்சேன் ஏன் இப்போ சமீபமாக அப்படி வருதுன்னா, நீ நல்லா யோசிச்சு பாருங்க, ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ்க்கு பயங்கர ப்ளஸ். ஏன்னா எந்த சீனு எந்த ட்விஸ்ட் எப்படி வேணா வைக்கலாம். சிசிடிவி கேமரா இல்லை, மொபைல் ஃபோன் இல்லை, டிஷ் கிடையாது, இன்டர்நெட் கிடையாது, லாஜிக்லாம் கேட்க முடியாது. இவன் எப்படி அவன் சொல்லியிருப்பான்ல, அந்த கேமராவில் அவன் பார்த்து தெரியாமல் இருந்திருக்குமா, மொபைல் ட்ராக் பண்ணுறான் ஒரு மேட்ரா, இப்போ சைபர் கிரைம் சொன்னா பிடிச்சிடலாம். இது எதுவுமே நடக்காதுல்ல. நீங்க என்ன வேணா ட்ராமா ப்ளே பண்ணிக்கலாம், ட்விஸ்ட் இப்படி வச்சுக்கலாம் அப்படி வச்சுக்கலாம், இவருக்கு ஏன் தெரியலன்னா லாஜிக்கே இது பண்ணிடலாம். ஸோ ஐ திங்க் அது ஒரு எனக்கு தெரிஞ்சு ரைட்டர்ஸ் கிட்ட கேட்டால் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த பாயிண்ட் இப்படியே நான் வச்சு ஆல்ஃபிரட் கிட்ட நான் கேட்குறேன், ஏன் நீங்க வந்து இந்த பீரியட் எழுதுறீங்க? ஆமா இது கிடையாது. போர்த்தொழில் வந்து இங்க நடக்கிற போர்த்தொழில் வந்து கரண்ட் டைம். ஆனா போர்த்தொழில் பேசுற பிரச்சனை வேற. அது சைக்கோ த்ரில்லர், அந்த ராட்சசன் ஜோன்ல. இது நீங்க சொல்ற மாதிரி அந்த உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வைத்து உங்க ட்ரைலர் பார்த்தா கதை தெரிஞ்சிச்சா? இல்ல எனக்கு வந்து எனக்கு என்ன சொன்னாங்க, என்னடா ட்ரைலர் பார்த்து பசில் மாதிரி ஆடியன்ஸ் வந்து ப்ரிப்பேர் ஆவாங்க இதான் கதைன்னு, நீங்களே சொல்லிட்டீங்களே கதை அப்படின்னாங்க. அதனால தான் கேட்டேன். இல்ல எனக்கு புரிஞ்சது என்னன்னா, தனுஷ் எங்கேயோ இருக்கிறாரு, இவங்களுக்கு இங்க இருந்தோ திருப்பி ஹிஸ் கமிங் பேக். ஆனா அவருக்கு ஏதோ ஒரு நீட் இருக்கு, ஏதோ ஒரு சூழ்நிலையில அவரால் திருட்டு வேலை பண்ணிட்டு இங்க போயிட்டாரு. அண்ட் தென் ஹிஸ் கமிங் பேக். பட் ஏதோ ஒரு சூழ்நிலைக்கு அவர் இதெல்லாம் பண்ணணும்ன்ற நிர்பந்தத்துல அவர் பண்றாரு. பட் வாட் இஸ் தட் ஃபேக்டர் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு தெரியல, நீங்க புரிஞ்சுக்கோங்க படத்தை பாருங்க. ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, எப்பவுமே சர்ப்ரைஸ்னு வாங்கல, அது சி எவ்ரி ஒன் ஆர் இன்டெலிஜென்ட். இப்போ ரொம்ப ஆடியன்ஸ் தெளிவாக இருக்காங்க, அவங்களை நீங்கள் ஃபூல் பண்ணவே முடியாது. எண்ட் ஆஃப் த டே நீங்கள் எது நினைச்சாலும் நீங்கள் நினைச்சதுல ஒரு கோர்வை தான் இருக்கும் படத்தில். பட் அதை மீறி எப்படி ஆடியன்ஸை எங்கேஜிங்காக வைக்கிறது தானே த்ரில்லு. ஸோ இட் இஸ் இப்படி நினைச்சா தப்பே கிடையாது. பட் நீங்கள் நினைச்சிட்டே வாங்கலாம் இதான் கதைன்னு சொல்லி கூட வாங்க. எனக்கு இந்த குஷி படம் ரொம்ப ரீசெண்டாக திரும்ப போட்டு பார்த்துருந்தேன். அப்போ வந்து ஓப்பனிங்ல வந்து எஜ்ஜே சூரிய சார் வந்து கதையை நேரட் பண்ணி 2 பேர் தான் சேர போறாங்க. ஆனா எப்படி சேர்றாங்க நீங்க பாருங்க. கிளைமேக்ஸ் உனக்கு இதான் கிளைமேக்ஸ் நான் கொடுத்துட்டேன், சேருவாங்க அவ்வளவுதான் கிளைமேக்ஸ். ஆனா அந்த ஒரு விஷயம் இது ஒரு ஹைஸ்ட்னு தெரிஞ்சிருச்சு. ஹைஸ்ட் தான் போய் பாருங்க. ஆனா அது எவ்வளவு சுவாரஸ்யமா சொல்றதுதானே டைரக்டரோட. டெஃபினெட்லி இது கண்டிப்பா. அண்ட் ஒரு வெப் சீரிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா, வெப் சீரிஸ் வந்து தீவினை போட்டுட்டு ஒரு வெப் சீரிஸ். அது வந்து பிஃபோர் பராசக்தியே முடிச்சாச்சு. ஓகே. ஸோ ஒரு சில காரணங்கள்லாம் கொஞ்சம் டிலே ஆகுது. நான் ஃபுல்லாக முடிச்சேன், என்னோட ஒர்க் முடிஞ்சிச்சு, காப்பியும் ரெடி ஆயிடுச்சு.
அது ஒரு பெரிய சோனிக்காக பண்ணது. ஓகே. ஸோ சத்யராஜ் சார் இருக்காரு, ஓகே. ஐஸ்வர்யா லக்ஷ்மி, வித்தார்த், கலை. கலையரசன், ஓகே. பாரதிராஜா சார், பாக்கியராஜ் சார், வாவ். பாலாஜி சக்திவேல் சார், அப்புறம் சிவதான அந்த சிவதானா. ஆமா, ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஓகே. ஸோ அது சூப்பரா இருந்துச்சு. சொல்லுங்க, சம கதை. த்ரில்லர் ஸ்கிரிப்ட் மாதிரி இருக்கு. யா த்ரில்லர் தான். த்ரில்லரு, ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர். யா, இதுக்கு மேல நான் எதுவும் சொல்லலாம். நல்லா இருக்கும், ரொம்ப நல்ல கதை அது. செம்மையா பண்ணியிருக்காரு, சதீஷ்னு பண்ணியிருக்காரு. நல்ல கண்டென்ட்டா வந்திருக்கு. ஓகே. இப்போ நிறைய பேர் கம்பேக் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்பாவுடைய அந்த திரைப்பயணம் மீண்டும் தொடருமா, திருப்பி அவர் ஸ்கிரீன்ல வருவாரான்ற ஒரு விஷயம் இருக்கு. கேன் வி எக்ஸ்பெக்ட் தட்? யா, ஹி இஸ் டூயிங் கப்புள் ஆஃப் ஃபிலிம்ஸ் பண்றாரு. அண்ட் என்ன வருதோ, அவருக்கு என்ன பிடிக்குதோ அது அவரோட கால். அது அவரை தான் நீங்க கேட்கணும். அவர் படம் பண்ண மாட்டேன்னு என்னைக்குமே சொல்லலை. ஸோ வர்றதுல எது அவருக்கு கன்வின்சிங்கா இருக்கோ, ஐ திங்க் ஹி வில் டேக் a call about it. ஓகே. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.